இந்த நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தொடர்பான எதிர்பார்ப்புகள் தொடர்பாக சிறப்பு விருந்தினர்களோடு கலந்து ஆலோசித்து வருகிறோம். அடுத்ததாக திரு சேதுராமன் நிறைய விமர்சனத்தை முன்வச்சாரு. அரசு செய்திருக்கு, அது சாமானிய மக்களுக்கு போய் சேரலை, ஃபோக்கஸ்டாக இல்லை அப்படின்னு நிறைய விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதே நேரத்தில் சப்சிடி பெரிய அளவு குறைக்கப்பட்டிருக்கு, பிஎல்ஐ இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுடைய பார்வை என்னதில்? அதாவது எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் அவங்க எல்லாத்தையும் சமாளித்து தாங்க ஆகணும். பிஜேபி இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முதல்ல குளோபலைசேஷன் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே போயிட்டாலே நீங்கள் நான் தனியாக இருப்பேன், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ரெண்டாவது, நீங்கள் கடன் வாங்குறது வேர்ல்டு பேங்க்கு அண்டு வேர்ல்டு பேங்க்கும் சரி, ஐஎம்எஃப்பும் சரி, பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டும் சரி, அவன் சில கொள்கைகளை வச்சுருக்கான். அந்த கொள்கைகள் பண்ணால் தான் இங்கே பணம் உள்ளே வரும். ஒட்டுமொத்தமாக இந்த எலெக்ஷனுக்காக இந்த ஃப்ரீ பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நிறுத்தினாலே பாக்கி எல்லாமே நல்லாகும். ஃப்ரீ பீஸை நிறுத்த முடியாது. பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு லெவலுக்கும் ஒன்று கூட போயிட்டு தான் இருக்குது. எங்கேருந்து பணம் வரும் அதுக்கெல்லாம்? ஸோ அதனால் அது வேறு விஷயம், நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். எக்கானமியை பொறுத்தவரையிலையும் பேரலல் எக்கானமி அது வேணாங்கிறத கிட்டத்தட்ட 20 வருஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. தைரியமாக அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஜிஎஸ்டி வந்ததில். ஏன்னா பேரலல் எக்கானமி இல்லைன்னா தான் உங்களால் இப்போ இன்றைக்கி சைனா என்னாச்சு பாருங்களேன், பேரலல் எக்கானமியில் தான் அடி வாங்கியிருக்கான். சரி, ஸோ அந்த பேரலல் எக்கானமியை குறைக்கணும் அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து. சீனாவில் எவ்வளோ ஃப்ரீ பீஸ் இருக்குது அப்படின்றது மிக முக்கியமான கேள்வி. ஃப்ரீ பீஸ் அப்படின்றது மக்களுக்கு தரது மட்டும்தான் ஃப்ரீ பீஸா? பெரும் நிறுவனங்களுக்கு தரக்கூடிய பிஎல்ஐயும் ஒரு வகையான ஃப்ரீ பீஸ் தானே? பிஎல்ஐ இட்ஸ் ப்ரொடக்ஷன் லிங்க்டு. பாருங்களேன், அது எக்ஸ்போர்ட் பாருங்கள். 1,15,000 கோடி முதலீதனம், 3,20,000 கோடி எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸில் தானே நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ மக்களுக்கு தரக்கூடிய இலவச கல்வி, மதிய உணவு, இந்த மாதிரியான மானியமும் அது ஒரு வகையான அந்த மானியம் அதெல்லாம் விட்டுடுங்க. அது தவிர நிறைய இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ எல்பிஜி சிலிண்டருக்கு சப்சிடி இருக்குது. ஸோ அதை இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபெர்டிலைசர் சப்சிடி இருக்குது. அப்புறம் சார் ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்குது. அது ஒவ்வொரு ஏரியாலையும் நீங்கள் வைக்கிறதுக்கு மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் 2 மானியம் இருக்குங்க. 60% மானியம் கிடைக்கிது. யார் பண்ணுறாங்க? நார்த் இந்தியாவில் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு மாதுளம்பழம் 80 ரூபாய்க்கு வாங்கி கோல்ட் ஸ்டோரேஜில் வைக்கிறான், அவன் 400 ரூபாய்க்கு விற்கிறான். ஸோ அது மாதிரி ஈவன் இங்கே சொல்கிற தக்காளி எல்லாமே நிறைய இருக்குங்க. இது எல்லாத்தையும் ஏன் கோல்ட் ஸ்டோரேஜை அந்தந்த தாலுக்காவில் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ஏன் பண்ணக்கூடாது? இதெல்லாம் மக்களுக்கு அதுதான் ஸ்கில் டெவலப்மெண்ட், அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன, ஒரு லிட்ரஸி சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இன்னும் குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஈவன் அதை விடுங்களேன், இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலில் போனீங்கன்னா, நம்ம சென்னை மாத்திரம் இல்லைங்க, கோயம்புத்தூரில் பார்த்தா, மதுரையில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து இருக்கிறவன் தான் வேலை செய்கிறான். அவன் ஹிந்தியில் தான் பேசுகிறான். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? தமிழில் நம்ம சொன்னால் அதை ஏதோ அரைகுறையாக புரிஞ்சுக்கிட்டு கொண்டு பதார்த்தங்களை கொண்டு வைக்கிறாங்களே தவிர, நம்ம இங்கே லோக்கலாக இருக்கிறவங்க யாரும் அது மாதிரியான வேலைகளுக்கு செல்வதற்கோ அது மாதிரி அவங்கள தயார் பண்ணுவதற்கோ இல்லை. அதுமாரி மிகப்பெரிய நிறுவனம் எல்என்டின்னு ஒரு கம்பெனி இருக்குது, லார்சன் அண்ட் டியூப்ரோன்னு பேருங்க, கட்டமைப்பில் பெரிய நிறுவனம். அவங்க தனியாக ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மணப்பாக்கத்தில் ஒரு பெரிய இடத்துல சென்டர் வச்சுருக்காங்க. நானே ஒரு 3-4 டைம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் போயிட்டு இதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கேருந்து வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறைவு, மாணவர்கள் எண்ணிக்கை குறைவு. அதே சமயத்தில் நார்த் இந்தியாவிலேருந்து வரவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அப்படி 200% இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே எல்லாருமே இப்போ அர்ஜி எல்லாருக்குமே வரணுங்க. நம்ம நாடு நம்ம டெவலப் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது, எக்கானமி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. 25 வருஷத்தில் எவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு. சரி, கட்டமைப்புகள் சொன்னார். ஸோ இன்றைக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த அளவுக்கு டெவலப் ஆனதுனால தான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அங்கே உள்ள பொருள் கிடைக்குது, இங்கே உள்ள பொருள் அங்கே போகுது. இல்லைன்னா எப்படி போகும்? அதுமாரி சி ரூட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 2 நாளில் போய் சேருது. அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அந்த முன்னாடி இருந்த, அதாவது ஜஸ்டின்கிறாங்கல்ல, இப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்க போகிறீங்க, ஈவன் ஒரு காரை வாங்க போனால் ஜஸ்டின் டயத்தில் அதை ப்ரொடக்ஷன் பண்ணி முடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகும்பொழுது எனக்கு இது வேண்டான்னு நம்ம உதறி தள்ள முடியாது. ஏன்னா குளோபல் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம். அதெல்லாம் போக வேண்டாங்கிறது 40 வருஷம் 50 வருஷம் முன்னாடி இருக்கலாம். இப்போ அது இல்லைன்னா நம்ம பின்னாடி தான் இருக்கணும். ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்கா பிரச்சனையும் போது இந்தியாவும் அப்படி ஆகினாங்க. இந்தியாலாம் அப்படி ஆகாது.
இந்தியா வந்து அந்த சரி, அளவுக்கு நிறுவனங்கள் அவ்வளவு பலம் வாய்ந்ததா உற்பத்தி அதிகரிக்கிறாங்க, வாங்குற சக்தி மக்கள்கிட்ட இருக்கணும். தாராளமா இருக்குங்க. ஏன் இல்ல? எங்க போய் பாருங்க, இன்னைக்கு போய் நீங்க சரவணா ஸ்டோர்ஸ்ல பாருங்க, ஒரு பில்லு பாத்தீங்கன்னா 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு போடுறாங்க. ஈவன் கிரெடிட் கார்டில் பாருங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து ஒரு மாசம் போறது எல்லாம் வந்துட்டு தானே இருக்கு. எல்லாருக்கும் எல்லா சக்திகளும் இருக்குங்க. சக்திகள் இல்லாம இல்ல. இதுல என்னன்னாக்க இதை வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன்டா பண்றதுக்கு உண்டான வழிகளை வந்து இன்னும் ஃபர்தரா பண்ணணும். சோஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுல வந்து இந்த என்பிஎஸ்ங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அது இன்னும் ஃபர்தராக அந்த சோஷியல் செக்யூரிட்டி வந்ததுன்னா எல்லாருக்கும் வந்து பெட்டராக இருக்கும். சரி, அவர் முக்கியமான பல விஷயங்களை தொட்டிருக்காரு. ஒன்று, சப்சிடியை விட பிஎல்ஐ அப்படின்றது பெஸ்ட், ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸ்கில் இந்தியா மாதிரி மற்ற மாநிலங்கள் எல்லாருமே முன் வரணும். கோல்ட் ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயத்தை ஊக்குவிக்கணும். அப்படி நிறைய விஷயத்தை பேராமீட்டர் டச் பண்ணியிருக்காரு. உங்களுடைய பார்வை? அந்த 3 பேரும் பொருளாதார நிபுணர்கள். நான் இதில் ஆட் மேன் அவுட்டு. எனக்கு அவங்க மாதிரி சொல்ல தெரியாது. ஆனால் சார்ட்ட நான் கேட்க விரும்புகிறது, நீங்கள் வந்து ஃப்ரீபீஸுங்கிற வார்த்தையவும் சப்சிடி ஃப்ரீபீஸுங்கிறத ஏழைகளுக்கு சாமானிய மனிதர்களுக்கு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன், மைக்ரான்னு ஒரு கம்பெனியை நான் அமெரிக்காவில் போய் ஒப்பந்தம் போட்டு வந்துட்டேன்னு நரேந்திர மோடி சொல்கிறார். இப்போ கடைசியாக போயிட்டு வரும்போது 50% யூனியன் கவர்மெண்ட்டு, 20% அந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 20% குஜராத் கவர்மெண்ட்டு, 30% மைக்ரானுடைய பேரண்ட் கம்பெனி போடுவான். ஆனால் 100% உரிமை யாருக்கு? மைக்ரானுக்கு. இதுக்கு பேர் என்னது சார்? இதுக்கு நாங்கள் தொழில் கொண்டு வர்றதுக்காகன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தொழில் கொண்டு வர்றதுக்காகன்னு சொல்கிறத நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அதுக்கு வேறு பேர் வைக்கிறீங்க. ஆனால் மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கான இதை வந்து நீங்கள் ஃப்ரீபீன்னு அடிக்கிறீங்க. ரைட். நான் மிகப்பெரிய ஃப்ரீபி இந்த நாட்டில் கார்ப்பரேட் செக்டாருக்கு கொடுக்குறதான் சார். நீங்கள் வந்து எல்லா சப்சிடியும் குறைச்சிக்கிட்டே வந்துட்டீங்க. நீங்கள் பிரதானமாக 3 சப்சிடி, ஃபெர்டிலைசர், ஃபுட்டு, ஃபியூயல், இது 3ஐயும் நீங்கள் மன்மோகன் சிங் இருந்த காலத்தில் 2.5 லட்சம் கோடிக்கு இருந்தது. நீங்கள் அந்த சைஸோடு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து ஃபியூயலுக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல. ஃபெர்டிலைசரை பொறுத்தளவில் முன்னால் அவங்க நிறையா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 3 இடத்துக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. நீங்கள் மீதி எல்லாம் நேச்சுரல் கேஸ் போன பிறகு மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ், நீங்கள் ஸ்பிக்கு, இவங்க மேங்களூர் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர், இந்த 3 பேரை தவிர மீதி எல்லாத்துக்கும் நேச்சுரல் கேஸ் வந்துருச்சு. அதனால் இவங்க பெரிய அளவுக்கு சப்சிடி கொடுக்கறதில்ல. ஃபுட் சப்சிடியை பொறுத்தவரையில் பெருமளவுக்கு குறைச்சிட்டாங்க. நான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஹாலிடே உங்களுக்கு எனக்கு உண்டா? அதாவது வரிக்கு உனக்கு விடுமுறைப்பா 10 வருஷத்துக்கு. நீங்கள் வந்து இவங்க இருந்தாங்க, நோக்கியா இருந்தாங்க, அந்த வரி விடுமுறை முடிஞ்சோடனே அவன் போயிட்டான். உங்களுக்கு என்ன லாபம் இருந்தது? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முழுவதையும் நீங்கள் டேக்ஸ் மூலம் எனக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணணும்னு கேட்குறான். அப்போ எனவே இது அது சார் கூட ஒன்று சொன்னார், எக்ஸ்போர்ட் அதிகமாகிடுச்சு. நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், தயவு செஞ்சு உங்களை மாதிரி இருக்கிறவங்க முக்கியமான பொறுப்புகளில் இருக்கீங்க. இப்போது கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அந்த கேப் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது சார். எக்ஸ்போர்ட்டு நீங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை விட பல மடங்கு இம்போர்ட் அதிகமாக இருக்குது. நீங்கள் வெறும் இந்த இதில் வந்து மணி வேல்யூவில் மட்டும் சொல்லாதீங்க. டோட்டலாக நீங்கள் எப்போதுமே எக்ஸ்போர்ட்டை பற்றி பேசும்போது என்ன பேசணும்? இம்போர்ட் எவ்வளவு இருக்குது, எக்ஸ்போர்ட் எவ்வளவு இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட், எங்களை மாதிரியான சாதாரண. இன்னொன்று இந்த சைனா விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க. போன தடவை அவங்ககிட்ட பருத்தி வாங்குறதுலேன்னு முடிவெடுத்தாங்க. உடனே இந்தியாவில் பூம் ஆயிரும்னு சொன்னாங்க. ஒன்றும் ஆகலை. இது காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவே பஞ்சை வாங்கி நூலாக்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி திருப்பூருக்கு கொடுக்காம இங்கே இருக்கக்கூடிய விசைத்தறி, கைத்தறி, கார்மெண்ட்ஸு, டெக்ஸ்டைல் அத்தனையும் பட்டினி போட்டாங்க. எனவே இதுக்கு முன்னால் ஒரு தடவை இவர் சொன்னார், அவங்க மேலே சில ட்ரம்ப் காலத்தில் நிறையா கட்டுப்பாடுகள் தடைகள்லாம் விதித்த போது இவர் இருந்தபோதே சொன்னார். அதுக்கு முன்னால் அருண்ஜேட்லி இருந்தபோதே நீங்கள் வந்து அவ்வளவும் இப்படியே இங்கே வந்துடும். என்ன வந்துச்சுன்னு கேட்குறேன் சார். இந்த காலத்தில் என்ன வந்துச்சு? வெறும் கற்பனையிலேயே கோட்டை கட்டிக்கிட்டு இருக்குது. சரி, நிறைய இங்கே வந்து வாங்கும் சக்தி அதிகரிச்சிருக்குன்னு சார் சொன்னார். நான் என்ன சொன்னேன்னா, என்னைய மாதிரியான ஆள் சரவணா ஸ்டோர்லேருந்து இவ்வளவு அள்ளிட்டு போகிறாங்கன்னு நான் சொல்கிறது கரெக்டு. ஆனால் நீங்கள் என்ன சொல்லணுன்னா, கன்சம்ஷன் பேட்டர்ன் என்னவாக இருக்குது, கிராமப்புற சேமிப்பு எப்படி இருக்குது, இன்கம் இன்இக்வாலிட்டி எவ்வளவு அதிகமாக இருக்குது, இதை வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா தானே எங்களை மாதிரியான ஆட்கள் தெரிஞ்சுப்போம். சரி, இதெல்லாம் நீங்கள் உங்களை மாதிரி எழுதுறதை எடுத்துகிட்டு வந்து நிறைய சரவணா ஸ்டோர் நிறைய கேள்விகள் எழுப்பிக்கிங்க. சரி, புகழேந்தி நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது, சுருக்கமாக பேசுகிறேன்.